ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எள்ளடை கோதுமை மாவு வச்சு முறுமுறுன்னு டேஸ்டியாக 10 நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவு வந்துட்டு நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். ரொம்பவே மொறுமொறுன்னு சூப்பராக வரும். இது கூட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் வந்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து ஹீட் பண்ணலாம் வேணாங்க, சும்மா டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா ஒரே இடத்துல எல்லாமே தேங்கி நின்றுக்கும். அதனால் நல்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். வீட்டில் இருக்க சுகர் பேஷண்ட்ஸ்லாம் கூட நம்ம இந்த கோதுமை மாவில் செய்கிற ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்லாம். மைதாவில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. மாவு வந்து நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு லூஸாக இருக்கக்கூடாதுங்க, நல்லா டைட்டாக பிசைஞ்சோம் அப்படின்னா தான் நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. எள்ளோட வாசத்தோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு. மாவு வந்து நம்ம பிசைஞ்சிட்டு ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. பிசைஞ்சிட்டு உடனே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸுங்க இது. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா சின்ன சைஸ் பாலாக நம்ம எடுத்துக்கலாம். உங்களோட சப்பாத்தி கட்டை எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால் சைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம மெலிசாக விரிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி பால் பண்ணிக்கோங்க. மேலே வந்து நம்ம கோதுமை மாவே டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கலாம். நல்லாவே மெலிசாக தேய்ச்சிருங்க. மாவு வந்து அதிகமாகவும் தேவைப்படுதுங்க. லேசாக நம்ம மேலே மாவு தூவிக்கிட்டு தேய்ச்சோனாலே போதும், ஈஸியாக தேய்க்க வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கணும். தேய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டிலோட கவர் இருந்துச்சு அப்படின்னா ஒரே சேம் சைஸாக வரதுக்காக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய மூடி கூட வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீதி இருக்க மாவுங்களெல்லாம் எடுத்துடலாம். இதையும் நம்ம உருட்டிட்டு திரும்பவும் தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஆயில் வந்து நல்லாவே ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு மிதமான சூட்டிலலாம் நம்ம வைக்க தேவையில்லைங்க. ஃபுல் ஹீட்லேயே வச்சு நம்ம ஈஸியாக பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு 2-3 நிமிஷம் தாங்க ஆகும், ஈஸியாக ஃப்ரை ஆயிரும். ஆயில் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா லைட்டாக கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த பொரிகிற சவுண்டெல்லாம் அடங்கி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சுவையான கோதுமை மாவு எள்ளடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.